சில மனிதனுடைய கையிலே கர்த்தர் திறமைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், நீ அநேகத்தின் மேல உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா அதிகாரியாய் வைப்பேன். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மை தட்டி கொடுக்க வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்னா, யார் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்சத்துல நீங்க என்னவா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா உண்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் சிலருடைய எண்ணத்துக்கு இது வர்றதே இல்லை. அவங்க உண்மையா இருக்கவே மாட்டாங்க. எனக்கு பெரிய பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்யறேன். எனக்கு அந்த மாதிரி பொறுப்பை கொடுங்க, நான் நல்லா செய்யறேன். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நான் நல்லா பண்றேன். எனக்கு இப்படி ஒரு பெரிய ஷோவான ஒரு கடையை பண்ணி கொடுங்க, நான் அதை ஜெயிச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்தா 4 பேர் உள்ளது கொடுத்தா 2 பேர் உள்ளது கொடுத்தா. ஆனா நல்லா கவனிச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்க வேண்டுமானால் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, மகனே மகளே உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற எதுல நீ உண்மையாரு அப்படின்னா கொஞ்சத்துல. இந்த சின்ன பொறுப்புல உண்மையாரு மகனே, இந்த சின்ன வேலையில உண்மையாரு மகனே, இந்த 4 பேருக்கு முன்னாடி உண்மையாரு மகனே. கர்த்தர் கவனிக்கிற கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை எப்படி வைப்பாராமா, அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார்.